ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, என் வண்டி வாங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகியுமே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் வண்டிக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்குல்ல, இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாமினார் 400ஓட டாப் ரேக்கு என்னோடய வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் அதில் ஒரு வேலை இருக்குது. டாமினார் 400ஓட டாப் ரேக் கேரியர் வந்து டேரெக்டாக வந்து டாமினார் 400, டாமினார் 250, அதுக்கப்புறம் என்எஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டேரெக்டாக ஃபிட் ஆகிடும். பட் ஆனால் என்னோடய மாடலில் ஃபிட் ஆகாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் லேத்து ஒர்க்குன்னுவாங்களே. ஸோ அதுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்கேன் F250, சேம் இதே மாடல். அவர் தான் அங்கே போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணார். அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தார். காமிச்சது எனக்கு, ஓகே ப்ரோ இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்தது. ஸோ அதை பார்த்தா போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவர் கூட்டிகிட்டு போனால் அந்த பர்சன் இல்லை. அங்கே கேட்டால் லீவில் போயிட்டாரு. 1 வீக் ஆகுனாங்க. சரின்னு அப்படியே விட்டாச்சு. 1 வீக் 2 வீக்ஸ் ஆச்சு. எப்படின்னா வேலை. ஸோ அதனால் போயிட்டேன். என் வண்டியை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு, ஃப்ரெண்டு வண்டி அதுக்கு தான் அந்த வண்டி நான் சொன்னலை. பட் இவரோடது வந்து டுவல் சேனல் ABS பிளாக் வேரியண்ட். வண்டியை வந்து மனுஷன் செமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நான் நிறுத்தி காட்டுறேங்க. என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோன்னா, டாப் ரேக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுதான் நான் சொன்னல, அந்த ரேடியேட்டர் கார்டு மாதிரி இந்த விங்லெட்டு, அப்புறம் வினிடர். வண்டி பார்க்கும்போது லுக்கே செமையாக இருக்கும். என்ன வண்டினே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி செமையாக மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாரு. ப்ளஸ் அக்சசரிஸை போட்டுருவாரு. பட் ஆனால் நம்ம வண்டியில் அது எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு, ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாடலுக்கு வந்து எந்த ஒரு டைரக்ட் ஃபிட் அக்சசரிஸும் கிடையாது. ஸோ அதான் பெரிய பிரச்சனை. பட் மனுஷன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி பக்காவாக ரெடி பண்ணிட்டுறாப்புல. ஸோ இவரை பார்த்து தான் வந்து நான் டாப் ரேக்கே போடுறேன். அவர் தான் சொன்னார், ப்ரோ இது மாதிரி பக்காவாக நான் ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ. நான் அது போய் பார்த்தா வேறு லெவலில் இருந்து டாப் ரேக் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதுதான் அந்த மனுஷன். வண்டி ரெடியாக இருக்குது ஒர்க்குக்கு. இதுங்க போயிட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன போட்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு ரொம்ப நாள் கைட்டாமல் வச்சுருந்தா அப்படி தான் ஆகுது. இதுங்க அதுதான் ரொம்ப நாள் அப்படியே இருக்குல்ல. ஸோ அதனால் உள்ள ரெஸ்ட்டாக இருக்கும், தண்ணி எல்லாம் போட்டு. இந்த இடம் நான் சொன்னேன் கரெக்டாக. இந்த இடம் நம்ம இது பண்ணோம் ட்ரெயின் பிடிச்சிக்குமா? அது எந்த சைடு ஸ்டாண்டில் தான் இருந்துச்சா, அதனால் அப்போ அது ஆகுது. ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்துருப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பக்காவாக இருக்குது. வண்டிக்கு டைரக்ட் ஃபிட் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இதோட காஸ்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். டாப் ரேக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஜிஎஸ்டி வந்து 2100 சம்திங் எவ்வளோ வந்தது, 100 சம்திங் எவ்வளோ வந்தது. ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் 1950 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ளஸ் இது இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ சார், ஏதோ 350. ஆமாம், போல்ட்டு ஒரு 5 போல்ட் வாங்கினா அது ஒரு 10 rupees, அவ்வளோதான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து. பட் என்னன்னா, இதுவே நீங்கள் வெளியே ஏதாவது ஷாப்பில் கொடுத்தீங்க, மெக்கானிக்கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1000 rupees எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எப்படி இருந்தாலும் 1000 எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் 1 day எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எதனா பண்ணணும், இங்கே சென்னையில் ஆக்சுவலாக மாதாவரம்
இந்த பண்ண இடம் பார்த்தீங்கன்னா மூலக்கடை. ஸோ இந்த நியர்பையில் இருக்கீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுறேன். ஸோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் தரேன். நீங்கள் போய் டைரெக்டாக பண்ணிக்க. ஜஸ்ட் 350 தான் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். டாட்டா பை பை, see you.